ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு பங்கமான விஷயம், ப்ரொவிஷன் டாஸ்க். சூப்பரான டாஸ்க், ஆனால் ரொம்ப டஃப்பா. பிக் பாஸ் வர வர ஏன் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறீங்க? அந்த ப்ரொவிஷன் டாஸ்க்கு காசு சம்பாதிக்கிறதுக்குள்ளே அவங்க நாக்கு தள்ளிடுது வெளியில், அவ்வளோ டஃப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த ஜிம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த பாலோட அந்த காற்றை வந்து வெளியே அனுப்புறது தான் இப்போ டாஸ்க்கு போல் இருக்குது. ரெண்டு பேரை தனித்தனியாக புரிஞ்சிடுறாங்க. ஒரு 4-5 டீம் மொத்தம், அதில் 3 டீம் சூப்பராக முடிச்சிடறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது கடைசியாக பார்த்தீங்கன்னா முத்துவன் சௌந்தர்யாவும் அதுக்கப்புறம் ஜாக்லின் விஷால் தான் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் முட்டி மோதி ரயான் தான் சூப்பராக ஐடியா கொடுக்குறாரு. அதெல்லாம் இது பண்ணி கடைசியில் வந்து முத்துக்குமாரனும் சௌந்தர்யாவும் எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிடறாங்க பஸாருக்குள்ளே. ஆனால் விஷாலும் ஜாக்லினும் முட்டி மோதி என்னென்னமோ போராடுறாங்க, ஒன்றும் முடியல. அதுக்குள்ளே பஸார் அடிச்சிடுறாங்க. பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு ஒரு டீமுக்கும் 2000-2000ன்னு. இப்போ 4 டீம் வின் பண்ணிட்டாங்க, ஒரு டீம் தான் தோத்துட்டாங்க. பஸருக்குள்ளே வந்து அந்த காற்றை வெளியே அனுப்ப முடியல ஜாக்லின் அண்டு விஷாலால். அப்போ என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஷாப்பிங் செய்ய உங்களுக்கு 4000ன்றாரு. எல்லாம் சமஷாக ஆகிட்டாங்க. இன்னும் 4000 தானே ப்ளஸ் 4000ன்றாரு. எப்பா பிக் பாஸ் எங்கெங்கே விளையாடணும், சரியான விளையாட்டுப்பா. கொஞ்சம் நேரத்தில் பீதி ஆகிடுச்சுன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. பட் இப்போ இருக்கிறது மொத்தமே 10 பேர் 3000 ரூபா வச்சு மொத்தமாக வந்து இந்த குடும்பத்தை நடத்தியிருக்காங்க. இப்போ 4000ன்றதான் ஒரு மேட்ரே கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே கஷ்டப்பட்டு வின் பண்ணமே அப்படின்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாக வந்து டிக்கெட்டு ஃபினாலே வேறு இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ட்ரையல் டாஸ்க் மாதிரி இது ரொம்ப கஷ்டமாக செம்ம டஃப்பாக இருந்துச்சு. இதில் வேறு நடுவில் பேசிக்கிறாங்க, திரும்ப வந்து சொல்லுங்கள், நாங்கள் திரும்ப அந்த பாலை வந்து வாயால் ஊதியே வந்து பெருசாக்கிறோம், எக்ஸ்ட்ரா 2000 கொடுக்குறீங்களாமா. எது அந்த பாலை ஏன்னா பலூன் நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. அவர் தீபக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், 2 மணி நேரம் கொடுத்தா நான் பண்ணிவிடுவேன்றாரு. அநியாயத்துக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. வாயில் இல்லாத போது ஊத முடியுமா முதல்ல? சரி, இது எப்படியோ ப்ரொவிஷன் டாஸ்கில் கடைசியில் 8000 ரூபாய் வந்து வின் பண்ணி இப்போ தான் வந்து ப்ரொவிஷன் அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஆயத்தமாக வராங்க. ஸோ டிக்கெட்டு ஃபினாலே இன்னும் வரல, வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆளுக்கு இஷ்டத்துக்கு வந்து சவாலம் போட்டிருக்காங்க. யார் வின் பண்ண போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.